ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து த்ரெட் லோட் பார்க்க போகிறோம். த்ரெட்டு பீட்ஸ் ரெண்டுமே சேம் மெத்தட்லேயே நம்ம லோட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி த்ரெட் லோட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும் நினச்சிங்க அப்படின்னா, நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வச்சுருக்க மெட்டீரியல் வச்சு நான் கற்றுக்குறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம். அது உங்களோட விருப்பம் தான். மெட்டீரியல் என்கிட்ட வாங்கி தான் நீங்கள் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த கம்பலும் கிடையாது. நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த லோடு வந்து எம்போஸ்டாக நல்லா ப்ரைட்டாக நமக்கு தெரியும். பீட்ஸ் லோடுக்கும் சேம் மெத்தட் தான் பண்ணுவாங்க. இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து நான் வந்து டபுள் லேயராக வந்து ஒட்டி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டிச் பண்ணலை. இதுலேயும் வந்து 2 மெத்தட் இருக்குது. நான் வந்து இப்போது க்ளூ போட்டு ஒட்டி காய வச்சுருக்கேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு, நம்ம வந்து பிகினர்ஸ்க்குன்றனால நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பைப்பிங் த்ரெட்டை அங்கே எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா நம்மளோட ஃப்ரீ கிளாஸில். அந்த ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் என்ன லோட் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. பேஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சும் போடலாம். நான் வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியே பிகினர்ஸ்க்காக இதே மெத்தடில் காட்டுறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சில்க் த்ரெட்டில் தான் போடுவாங்க. ப்ளவுஸில் பார்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் தான் போடுவாங்க. நம்ம சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கேருந்து பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எஜ்ஜிலேருந்து இப்படி க்ராஸாக தான் போடணும் நம்ம ஸ்டிச்சை. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லோட் பண்ணக்கூடாது. க்ராஸாக லோட் பண்ணால் தான் கேப் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம இப்படி கொஞ்சம் வெளியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். த்ரெட்டை விட்டு கொஞ்சம் வெளியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சின்ன லோடாக பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்படி க்ராஸாக போயிட்டு நம்ம வந்து முடிச்சிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி க்ராஸாக இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ராஸாக கொண்டு வரும்போது தான் அந்த நூல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியாத அளவுக்கு மறையும். நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஊசியை ரொட்டேட் பண்ணி அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும். இதே தான் நம்ம பண்ண போகிறோம். 2 சைடும் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீடில் வந்து திருப்பி ஆப்போசிட் சைடுக்கு நம்ம இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பஞ்ச் பண்ணி நீடில் லூப்பை வெளியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் போட்டுட்டு அப்படியே நீடில் திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கேயும் வந்து சேம் மெத்தடு தான். ஒரு பெரிய லூப் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். சேம் மெத்தடில் தான் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இப்படி கொண்டு போகும்போது நமக்கு இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எம்போஸ்டு லோடாக இருக்கும். நல்லா உங்களுக்கு இந்த ஃபுல்லாக இப்படி லோட் பண்ணிட்டு போகும்போது இப்போ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு மேலே தூக்குன மாதிரி எடுப்பாக தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த எடுப்பாக நல்லா தெரியும். இதில் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருக்க இது வந்து உள்ளே அந்த த்ரெட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி லோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எம்போஸ்டாக லோடாக தெரியும். இதில் வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஆஃப் வந்து இந்த பாதிக்கு ஒரு கலரும் அடுத்த பாதிக்கு ஒரு கலர் அந்த மாதிரி கூட பண்ணால் நமக்கு வந்து அது நல்ல எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். சேம் மெத்தடில் தான் பீட்ஸையும் பண்ணோம். பீட்ஸ் வந்து சுகர் பீட் லோட் பண்ணி இதே மாதிரி பைப்பிங் த்ரெட் ஓட்டிட்டு சுகர் பீட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீட்டில் பண்ணும்போது மேக்ஸிமம் 3 பீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். 3 இல்லை 4 பீட் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த லோட் ஸ்டிச்சு.
இது வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் இதே மாதிரி 2 பைப்பிங் வச்சு ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா என்ன ஷேப் ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் நெக்கில் தானே இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பா ஷேப் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அதே மாதிரி சேம் மெத்தடில் ஒரு யூ நெக்குக்கும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 3 ஷேப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் யூ நெக். இது 3த்தையும் வந்து என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதே மாதிரி ஆரி பற்றின இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.